அரசாங்கமும் முதல் இருந்த அளவு தூரம் தற்பொழுது சுலபமாக அடுத்த கட்டங்களை நோக்கிய பேச்சுக்களை பேச முடியாத அளவுக்கு ஒரு நெருக்குவாரத்தை சந்திக்கின்றது என்பதை இல்லை. நான் நினைக்கிறேன் இந்த நிர்பந்தம் இந்த IMF உடனான இருக்கின்ற இந்த உடன்படிக்கையை முன்னெடுக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லாமல் போகின்ற போது அவர்கள் தங்களுடைய கடந்த கால கொள்கைகளை மெல்ல அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கின்றது நான் நினைக்கின்றேன். 2026 தேர்தல் நடப்பதற்கான சாத்தியம் குறைவானது என்று தான் நான் நினைக்கிறேன். அப்படி தேர்தல் நடைபெறுமாக இருந்தால் ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் தான் செய்வார். சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு வேணும் என்று தமிழகம் நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி தவறான ஸ்ட்ராட்டஜி என்றும் நான் நினைக்கிறேன். ஒரு ஆரம்பம் என்ற வகையில் நீங்கள் தமிழ்நாடை டார்கெட் பண்ணுறது புத்திசாலித்தனமான செயல்பாடு என்று தான் நான் நினைக்கிறேன். என்ன சொன்னால் இவ்வளவு காலம் எங்களுடைய அரசியல்வாதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 20-25 ஆண்டுகளாக அவருடைய கவனம் இருந்து டெல்லியில் தான். டெல்லிக்கு போகணும், டெல்லிக்கு கடிதம் எழுதணும், பிரதமர் அங்கே தான் இருந்தது. அதில் எதுவுமே நடைபெறவில்லை என்று அவர்களுக்கு எங்கள் மேலே ஒரு 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 அனுதாபம் இருக்கு. தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு என்று வருகின்ற பொழுது என்ன அடிப்படையில் சிந்திக்க மஹிந்த ராஜபக்ச பிரேமதாசாவுடைய கொள்கைக்கு தான் போவார்கள். ஆனால் என்னுடைய ஒரு அச்சம் என்னன்னு சொன்னால் அரசியலமைப்பு திருத்தம் என்று ஒன்று தொடங்குவார்களாக இருந்தால் அந்த நேரம் மாகாண சபை முறைமை இல்லாமல் போவதற்கான ஒரு சாத்தியம். தமிழ் கட்சியினுடைய ஒற்றுமை என்பது எந்த அளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது? விரிவடைந்து செல்வது எல்லா சமூகங்களும் இடம்பெறுவது தான். உண்மையிலே ஏதாவது ஒரு பொலிசி அடிப்படையில் வித்தியாசம் இருக்க வேண்டும் அல்ல? பிரிந்து நின்று கொண்டும் எல்லாரும் சமஷ்டி என்றால் என்ன அடிப்படை? ரைட். அதில் ஒரு நியாயம் இருக்குது. இருந்தாலுமே கூட தேர்தல் வருகின்ற போது நீங்கள் என்ன செய்யணும், நம்பர்ஸை பார்க்கணும். எங்களை பார்க்க சிதறுவதனால் எவ்வளோ பாதகம் ஏற்படுகின்றது. ஆனால் 21வது திருத்தத்தில் அரசியலமைப்பு பேரவைக்கு சுயாதீனம் இருக்கின்றது. அந்த உறுப்பினர் கட்சியினால் கட்டுப்படுத்த முடியாதவர் என்று கூறப்படுகின்றது. இல்லை, அது சட்டம் என்ன வேண்டாம்னு சொல்லலாம். ஆனால் அவர் கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் என்ற வகையில் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இயலுமை கட்சிக்கு இருக்க வேண்டும். அவரை விலகச் சொல்வது மிக தவறான அரசியல். அதில் ஒரு பர்சனல் அட்டாக்கும் கூட இருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். சுமந்திரனுக்கு மேலே இருக்கின்ற கசப்பின் காரணமாக செய்தால் கூட இருக்கலாம், விதமான ஒரு பாசிபிலிட்டி இருக்கின்றது. ஆனால் அவருடைய வாக்கு இவர்களுக்கு ஏற்புடையதாக இல்லாவிட்டால் இவர்களுக்கு எல்லா உரிமையும் காணப்படுகின்றது. அதனை விமர்சிப்பதற்கும் அடுத்த முறை அவர் வாக்களிக்கின்ற போது தங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் வாக்களிக்க செய்யப்படுங்க என்று சொன்னால் ஸ்ரீதரன் என்பது தனி மனிதன் அல்ல. உள்ளூரில் இருக்கிறது என்பது பெரிய ஒரு நலனாக பார்க்கப்படணும், பெரிய ஒரு பலமாக பார்க்கப்படும். தமிழர் ஒருவர் இருக்கிறார். தமிழ் அதனூடாக தமிழ் மக்களுடைய நலனை பேணக்கூடிய ஒரு எளிமை அவருக்கு வருகின்றது. அவர் வெளியில் இருப்பது என்பது இந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் குடைச்சல் கொடுத்துக்கின்றார். நிச்சயமாக மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க என்பவர் அரசியலில் பலந்துண்டு கொட்ட போட்டவர் இல்லையா? அவர் வெளியில் இருந்தாருன்னு சொன்னால் அவர் நிறைய தந்திரோபாயங்கள் பற்றி சிந்திக்கவும், ஆக்களோட கதைக்கவும், ஐடியாஸ் கொடுக்கவும், கூட்டமைப்பு வெளிநாடுகளுடன் எல்லா இயலுமே அவருக்கு காணப்படும். இப்போ கடந்த வணக்கம், இது களம், மாற்றத்துக்கான குரல். தற்பொழுது உலக அரங்கில் ஒரு 3ஆம் உலக போர் வருமா? ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வகிபாகம் சரியான முறையில் நிறைவேற்றப்படுகின்றதா? இலங்கையில் இருக்கின்ற தற்பொழுதைய அரசியல் போக்கு, தமிழர்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்த விடயம் இவ்வாறு கையாளப்படுகின்றது. இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக பேராசிரியர் கீதபொன்கன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் பிரஷ்னம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய நகர்வு வெனிசுலாவாக இருக்கலாம் அல்லது ஈரானை எச்சரிக்கின்ற விடயமாக இருக்கலாம். இது சர்வதேச சட்டங்களை முற்றாக புறந்தள்ளி அவருடைய நடவடிக்கை இருக்கின்றது. ஆனால் இந்த விவகாரத்தில் ஐநாவினுடைய நடவடிக்கைகள் கூட எதனையும் கட்டுப்படுத்தக்கூடிய சூழலாக இல்லை. ஆகவே 3ஆம் உலக போர் அல்லது நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் என்று வருகின்ற பொழுது ஐநா சபை தோல்வியடைந்த ஒரு நிறுவனமாக மாறுகின்றதா? ஏனெனில் அந்த விடயத்தினை டொனால்ட் ட்ரம்பே பேசியிருக்கின்றார் ஐநாவில். இதனை எப்படி புரிந்து கொள்வது? இப்போ ஐக்கிய நாடுகள் சபை என்பது எந்த ஒரு காலத்திலையும் மிக உறுதியான பயன்மிக்க ஒரு நிறுவனமாக இருந்ததில்லை. இப்போ சமூக மட்டத்தில் சமூக பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதும், உதாரணமாக மலேரியா ஒழிப்பு போன்ற விடயங்களில் ஈடுபடுறது, பசியின்மை ஏற்படுத்துதல் போன்ற விடயங்கள் அவர்கள் செயல்பாடுகள் பாரதூரமாக இருந்தாலும் உலக சமாதானம் என்று பார்க்கின்ற போது பெரிய ஒரு உறுதியாக செயல்பட்டதாக கூற முடியாது என்று அது ஒரு பலவீனமான ஒரு நிறுவனமாகத்தான் இருந்தது. இப்போ அதனுடைய செயற்பாடுகள் சிறிய நாடுகள் என்று வருகின்ற போது ஒரு அளவுக்கு செயல்திறனாக இருந்திருக்கும், பலமிக்க நாடுகள் என்று வருகின்ற போது மிகவும் பலவீனமாக தான் இருந்திருக்கும். உதாரணமாக சொல்லலாம், சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் தொடர்பில் அது பலவீனமாகவே இருந்திருக்கின்றது. இப்போ அமெரிக்கா
சர்வதேச சட்டத்தை மீறுகின்ற விதமான செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற போது அதனுடைய பலவீனம் என்பது மிகவும் அதிகமாக வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஏனெனில் ஐக்கிய நாடுகள் சபை அமெரிக்காவில் தங்கியிருக்கின்ற ஒரு நிறுவனம், குறிப்பாக மேற்கு நாட்டு ஜனநாயகங்களில் தங்கியிருக்கின்ற ஒரு நிறுவனம், அதனுடைய தலைமையாக அமெரிக்காவில் இருந்து செயல்படுகின்றது என்பதன் காரணமாக அமெரிக்கா தொடர்பில் அதற்கு ஒரு பாரதூரமான ஒரு அச்சம் காணப்படுகின்றது. அதன் காரணமாக இப்போ இந்த வெனிசுவேலா தொடர்பான விடயத்தில் அது சர்வதேச சட்டத்துக்கு முரணானது என்பதை ஐக்கிய நாடுகள் சபை சுட்டிக்காட்டியிருக்கின்ற போதும் நடவடிக்கை என்ற வகையில் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. இப்போ நான் நினைக்கிறது மேக்சிமம் கூடுதலாக அவர்கள் செய்யக்கூடியது என்னன்னு சொன்னால், அமெரிக்காவுடைய செயல்பாட்டுக்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராக அல்ல, அமெரிக்காவுடைய செயல்பாட்டுக்கு எதிராக சில தீர்மானங்களை நிறைவேற்றுவது தான் அவர்கள் செய்யலாம். அதுவும் பொதுச்சபையிலையும் செயலாளர் நாயகம் மட்டத்திலிருந்து தான் வறுமை ஒழிய பாதுகாப்பு சபையிலிருந்து வருவதற்கான சந்தர்ப்பம் இல்லை. ஏன்னா பாதுகாப்பு சபையில் வீட்டோ அதிகாரம் இருப்பதன் காரணமாக அமெரிக்கா அதனை அனுமதிக்கப் போவதில்லை. அதன் காரணமாக இந்த நிகழ்வு தொடர்பிலும் இதற்கு மேலதிகமாக அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய ஏனைய நாடுகளில் மேற்கொள்ளக்கூடிய இராணுவ நடவடிக்கைகள், உதாரணமாக ஈரானாக இருக்கட்டும் அல்லது கிரீன்லாண்டாக இருக்கட்டும், நடவடிக்கை எடுக்குமாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் சபை தன்னுடைய பலவீனத்தை மேலும் எக்ஸ்போஸ் பண்ணுகின்ற ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். இது சகல நாடுகளுக்கும் ஒரு பொருந்தக்கூடிய முன்னுதாரணங்களாக மாறுமா? சீனா தாய்வான் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு, ரஷ்யா உக்ரைனை சொந்தமாக கொண்டாடுவதற்கு கூட இது ஒரு முன்னுதாரணம். நிச்சயமாக என்ன சொன்னால், சர்வதேச ரீதியாக இப்போ இருக்கின்ற சர்வதேச ஒழுங்கமைப்பு என்பது அமெரிக்கா கட்டி எழுப்பிய ஒழுங்கமைப்பு. அமெரிக்காவுடைய தலைமையில், அமெரிக்காவுடைய சிந்தனையின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு ஒழுங்கமைப்பு, ஜனநாயகத்தை மையமாக கொண்ட ஒரு ஒழுங்கமைப்பு. இப்போ அந்த ஒழுங்கமைப்பில் சர்வதேச சட்டத்துக்கு எதிராக அல்லது ஜனநாயகத்துக்கு எதிரான நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற போது பிரதானமான எதிர்குரலாக இருந்தது அமெரிக்கா தான். இப்போ அந்த குரல் இல்லாமல் போய்விட்டது. ஒன்று, அமெரிக்க அரசாங்கத்துக்கு இப்பொழுது இந்த சட்டங்கள் மீது பெரிய ஒரு நம்பிக்கை இருப்பதாக தோன்றவில்லை. அதுக்கு புறம்பாக தனக்கு இராணுவ பலம் இருக்கிறது என்பதன் காரணமாக வேறு யாரும் எங்களை அச்சுறுத்தக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது என்ற விதமான ஒரு போக்கு தான் காணப்படுகின்றது. அதன் காரணமாக இந்த விதமான செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றது. அது என்ன செய்யணும்னு சொன்னால், தாக்கம் என்று பார்க்கின்ற போது ஏனைய நாடுகளும் இந்த நிகழ்வினை ஒரு முன்னுதாரணமாக பயன்படுத்தி தங்களுடைய நீண்ட கால அரசியல் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுமாக இருந்தால், உதாரணமாக சீனா தைவானில் போன்ற செயல்பாடுகள் ஈடுபடுமாக இருந்தால், அதனை எதிர்ப்பதற்கும் விமர்சிப்பதற்கும் தடுத்து நிறுத்துவதற்கும் இப்போ ஒரு நிறுவனம் காணப்படவில்லை என்ற அமெரிக்காவும் அந்த 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 குரூப்பில் இல்லை என்பதன் காரணமாக. ஆகவே ரெண்டு தாக்கத்தை நான் சொல்கிறேன். ஒன்று அமெரிக்கா இந்த விதமான செயல்பாடுகள் ஈடுபடுகிறது என்பதன் காரணமாக ஏனைய நாடுகளும் இதே விதமாக செயல்படலாம் ஒன்று. இரண்டாவது, அவ்விதம் இடம்பெறுகின்ற போது அதனை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு செயல்முறை இல்லை என்றது. இதற்கு அமெரிக்காவில் இருக்கின்ற உள்நாட்டு அரசாங்கம் என்ற ரீதியில் அங்கு ஒரு எதிர்ப்பு இருக்கின்றது அல்லவா? டொனால்ட் ட்ரம்பினுடைய அதிகாரங்களை கட்டுப்படுத்த வேண்டும், இன்னும் ஒரு நாட்டுடன் போர் தொடுப்பது தொடர்பில் எல்லாம் அங்கு பேசப்படுகின்றது அல்லவா? இப்போ அமெரிக்காவுடைய அரசியல் கட்டமைப்பு என்பது பல்வேறு நிறுவனங்களாக பிரித்து விடப்பட்டிருக்கின்றது. இப்போ ஜனாதிபதி ஒரு தனியான ஒரு நிறுவனமாக இருக்கின்ற போதும் காங்கிரஸில் 2 இருக்கின்றது, பொது சபையும் பிரதிநிதிகள் சபையும் செனட் சபையும். பிரதிநிதிகள் சபை ரிப்பப்ளிக்கன் கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அது ஜனாதிபதிக்கு ஆதரவாக தான் இதுவரை செயல்பட்டு வந்திருக்கின்றார்கள். ஆகவே அங்கே அவருக்கு எந்த விதமான முட்டுக்கட்டையும் இல்லை. செனட்டில் அவர்களுக்கு பெரிய ஒரு உறுப்பினர் மெஜாரிட்டி இல்லாட்டியும் கூட பெரிய ஒரு அங்கத்துவம் காணப்படுகிறது. ஆகவே அவருக்கு எதிராக அங்கேயும் கூட தீர்மானங்களை மேற்கொள்வது இலகுவாக இருக்க போவதில்லை. ஆகவே காங்கிரஸ்லேருந்து அவருக்கு எந்த விதமான சேலஞ்சும் இல்லை. அதுக்கு புறம்பாக சுப்ரீம் கோர்ட் இன்னொரு முக்கியமான நிறுவனம். அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், கடந்த ஆண்டு சொன்னார்கள், ஜனாதிபதியாக இருக்கின்ற போது அவருக்கு எதிராக எந்த விதமான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள முடியாது. ஜனாதிபதியாக இருக்கின்ற போது அவர் செய்கின்ற எந்த விடயத்துக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை மேற்க முடியாது என்று சொன்னால், அவர் இந்த 4 வருஷத்தில் என்ன செஞ்சாலும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பாதிப்பு வரப்போகிறது இல்லை. ஏன்னா கோர்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றது அவருக்கு இம்யூனிட்டி. ஆனால் அவருடைய அதிகாரத்தை குறைக்கின்ற நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபடுவார்களா? இன்னும் இல்லை. இப்போ கிரீன்லாந்து மீதான ஒரு தாக்குதல் இடம்பெறுமாக இருந்தால் அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையலாம். அமைகின்ற போது உள்ளூர் மட்டத்திலிருந்தும், குறிப்பாக காங்கிரஸ் மட்டத்திலிருந்தும், ஐரோப்பிய அரசுகள் மட்டத்திலிருந்தும் ஒரு விதமான
செயற்பாடு ஏற்படலாம். இப்போதைக்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய எந்த விதமான செயற்பாட்டுக்கும் தடுத்து நிறுத்துகின்ற செயல்முறை ஒன்று காணப்படவில்லை. கிரீன்லாந்து மீது தாக்கல் இடம்பெறுமாக இருந்தால் அந்த 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 மாறுகின்ற நிலையாக அது இருக்கலாம். இது ஒரு ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு வாய்ப்பாக மாறுவதற்கு தான் வாய்ப்பா உக்ரைன் நடவடிக்கையில்? நிச்சயமாக இதே விதமான போக்கு தொடர்பாக இருந்தால் பலம் வாய்ந்த அரசுகள் பலவீனமான அரசுகளை மிக இலகுவாக தாக்கவும் ஆக்கிரமிக்கவும் அவற்றை தமது கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரவும் கூடியதாக இருக்கும். அதற்கு எதிராக இவ்வளவு காலம் இருந்த பாதுகாப்பு என்பது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சார்ட்டர், அதனுடைய கான்ஸ்டிடியூஷன். இப்போ அதுக்கு மரியாதை இல்லைன்ற மாதிரி ஆகிட்டேன்டா பிரதானமான நாடே அதனை மதிக்கின்ற ஒரு நிலையில் இல்லை. அதன் காரணமாக சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் மட்டுமல்ல, பிராந்திய மோதல்களை எதிர்நோக்குகின்ற சகல தரப்பு பலம்னா இந்த நாடுகள் எல்லாத்துக்கும் அது ஒரு வாய்ப்பாக அமையலாம். இந்தியா கூட இலங்கை மீது ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும். இப்போதைக்கு இந்தியாவுக்கும் இலங்கைக்கிடையில் ஒரு முரணான ஒரு உறவு இல்லாததன் காரணமாக அந்த சாத்தியம் உடனடியாக ஏற்படும் நான் நினைக்கவில்லை. இப்போ நீங்கள் ஜார்ஜாவர்தன காலம் அல்லது பிரேமதாச காலத்தில் இருந்த மாதிரியான ஒரு உறவு இந்தியாவுக்கும் இலங்கைக்கு இருந்திருக்குமாக இருந்தால் இது நிச்சயமாக ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ இலங்கையும் இந்தியாவும் நண்பர்கள் நாடுதான். அதே போன்று டொனால்ட் ட்ரம்புக்கான ஒரு எதிரான செயற்பாட்டை ஜேவிபி வெளிப்படுத்தி இருந்தது கொழும்பில் வெனிசுலா விவகாரத்தில். இது உண்மையில் அமெரிக்காவை நம்பி இலங்கையினுடைய ஒரு பொருளாதாரம் இருக்கின்ற பொழுது இந்த நடவடிக்கையை எப்படி பார்த்துக்கொள்ளுது? அது ஒரு அந்த நடவடிக்கை ஒரு பெரிய நடவடிக்கையாக நான் பார்க்கல. அது ஒரு பூசி முழுகுகின்ற ஒரு செயல்பாடு மாதிரி தான் எனக்கு. ஒரு இடதுசாரிகள் என்ற அடிப்படையில் அவர்கள் சிலதுகள் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. ஆனால் அதனை உறுதியாக அவர்கள் செய்தார்கள் நான் நினைக்கல. இப்போ ஒரு நேரம் ஏதோ அதை பார்த்துருப்பேன் நான். அதுக்கு பிறகு எந்த விதமும் இல்லை. ஆனால் இப்போ ஒரு சோசியலிச நிறுவனம் என்ற அடிப்படையில் ஒரு முதலாளித்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அரசு ஆக்கிரமிக்கின்ற போது அதனை கண்டிக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருந்தது. அதை மென்மையாக கண்டிச்சுட்டு விட்டுட்டார்கள் தான் நான் நினைக்கிறேன். இப்போ இதே அவர்கள் அரசாங்கமாக இல்லாமல் இருந்திருந்தால் மிகப்பெரிய போராட்டம் செய்திருப்பார்கள். அவர்கள் அரசாங்கம் இருப்பதன் காரணமாக அமெரிக்க தூதராக நிச்சயமாக பெரிய ஒரு சனத்தொகையும் கொண்டு வந்திருப்பார்கள். அவை அதை நான் சொல்ல சம்பிரதாயத்துக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவித்தார்களே ஒழிய செயல்பாடு என்ற வகையில் அது ஒரு பெரிய ஒரு தாக்கமிக்க செயல்பாடாக நாம் பார்க்கல. அன்றகுமார் திசாநாயகனுடைய இந்த அரசாங்கம் என்பது ஒரு தொடர்ச்சியாக ஒரு நீடித்த நிலைத்தன்மையை கொண்டதாகவும் பொருளாதார ரீதியில் இந்த நாட்டை ஒரு வளப்படுத்தக்கூடிய நிலைக்கு தொடர்ச்சியாக இருக்குமா என்ற எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள். அரசாங்கமும் முதல் இருந்த அளவு தூரம் தற்பொழுது சுலபமாக அடுத்த கட்டங்களை நோக்கிய பேச்சுக்களை பேச முடியாத அளவுக்கு ஒரு நெருக்குவாரத்தை சந்திக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலைமை என்பது இப்போ இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய என்னென்னு சொன்னால், எனக்கு எப்போவுமே ஒரு அச்சம் இருந்தது. ஜேவிபி ஒரு சோசியலிச ஓரியன்டேஷனான ஒரு கட்சி என்பதன் காரணமாக மெல்ல மெல்ல சோசியலிச கொள்கைகளை இலங்கையில் புகுத்தி விடுவார்கள், சிறிமா பண்டாரநாயக்கனுடைய காலத்துகளை கொண்டு சென்றுவார்கள் ஒரு அச்சம் எனக்கு காணப்பட்டிருந்தது. ஆனால் அது இடம்பெறவில்லை. அதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், தவிர்க்க முடியாத ஒரு ஒப்பந்தம் IMF-உடன் காணப்படுகின்றது அவர்களுக்கு. அப்போ இந்த ஸ்டெபிலிட்டியை தக்க வைத்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அல்லது இலங்கை மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்குள்ளே விழாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் இந்த IMF-உடனான உடன்படிக்கையை முன்னெடுப்பது மட்டுமில்லை, அதனை வளர்த்து கொண்டு போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அதை தான் இப்போ செய்கிறார்கள். அவை இந்த பொருளாதாரம் வீழ்ந்து விடும் என்கின்ற அச்சம் காரணமாக இதற்கு முதல் இருந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முதலாளித்துவ கொள்கைகளை அவர்கள் பெரிய ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் முன்கொண்டு செல்லுகின்றார்கள். அது இந்த நிர்பந்தம் காரணமாக ஏற்படுகின்ற ஒரு விடயம். ஆனால் அவர்களுக்கு இந்த சோசியலிசத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கை முழுமையாக போய்விட்டதுன்னு நான் நினைக்கல. இப்போ தில்லின் சில்வா போன்றவர்கள் எல்லாம் இன்னும் அந்த சோசியலிச சிந்தனை தான் இருப்பார்கள். சீனாவுடன் நெருக்கிய ஒரு உறவை அவர் அதற்காகத்தான் சீனாவுடன் நெருக்கமான உறவு என்பதை ஜேவிபி தற்பொழுது NPP-ஆக பின்னரும் ஒரு தொடர்ந்து பேணுவதற்குரிய முக்கியத்துவமாக இல்லை. நான் நினைக்கிறேன் இந்த நிர்பந்தம் இந்த IMF உடனான இருக்கின்ற இந்த உடன்படிக்கையை முன்னெடுக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லாமல் போகின்ற போது அவர்கள் தங்களுடைய கடந்த கால கொள்கைகளை மெல்ல அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கின்றது நான் நினைக்கின்றேன். ஆனால் அந்த அச்சுறுத்தல் போகும் வரை இந்த கொள்கை திட்டத்தை அவர்கள் முன்னெடுக்க வேண்டிய ஒரு அவசியம் அவர்களுக்கு இருக்கின்றது. வேறு வழியொன்று இல்லை. தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்று வருகின்ற பொழுது 13ஆம் திருத்தம் இந்தியா கூறுகின்றது. தமிழ் மக்களிடம் அது தொடர்பிலான ஒரு பேச்சு இருக்கின்றது. ஆனால் அதனை கடந்து ஒரு புதிய அரசியலமைப்பை ஒன்றை கொண்டு வரக்கூடிய நிலையில் NPP இருக்கின்றது. தற்பொழுது இப்போ சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா அவர்கள் புதிய அரசியலமைப்பை 1 இல்ல 2 கூட கொண்டு வந்துடலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய பாராளுமன்ற பலம் அவர்களுக்கு இருக்கின்றது.
மக்களுடைய ஆதரவும் இருக்கின்றது. என்ன நீங்கள் அரசியலமைப்பை மாற்றுறதாக இருந்தால் நீங்கள் ரெஃபரண்டம் மக்கள் தீர்ப்பொண்டுக்கு போக வேண்டும். அதற்கு தேவையான ஆதரவு, ஏன்னா ரெஃபரண்டில் உங்களுக்கு தேவை 50% தான். அப்போ அந்த ஆதரவு உங்களுக்கு இருக்கின்றது. அந்த ரெண்டையும் அடிப்படையாக பார்க்கின்ற போது சட்ட ரீதியாக அவர்களுக்கு தேவையான எல்லா சாதகமும் இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் ஏன் செய்யலைன்னு சொன்னால் அவர்களும் ஏனைய கட்சிகளைப் போல ஜனாதிபதி முறைமையை லவ் பண்ணுகின்றார்கள். அதிகாரத்தை விட்டு முடியும். இப்போ நீங்கள் 2002, 2003, 2004 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி முறைக்கு எதிராக சந்திரிகாவுடன் கூட்டு சேர்ந்து எவ்வளோ செய்தவர்கள் ஜேவிபி. இப்போ அந்த கெப்பாசிட்டி இருந்தும் அதனை மாற்றுவதற்காக எந்த விதமான செயல்பாடும் இல்லை. அதை பற்றி கதைக்க கூட இல்லை. ஏன்னு சொன்னால் அவர்களுக்கும் ஜனாதிபதி முறை மேலே ஒரு காதல் காணப்படுகிறது. தற்பொழுது கூட இந்த நிறைவேற்று அதிகாரத்தினால் கணக்காய்வாளரை தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது அரசியலமைப்பு பேரை நிராகரிக்கின்ற பொழுது அது தொடர்பில் அவர்கள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தொடர்ச்சியாக அரசியலமைப்பு பேரவை உதாசீனம் செய்கின்ற ஒரு கருத்தை தான் முன்வைக்கின்றார்கள். ஜனநாயகத்துக்காக கொண்டு வரப்பட்ட பேரவையை கூட எதிர்க்கின்றார்கள். ரைட். அப்போ நான் நினைக்கிறேன்னு சொன்னால் அவர்கள் ஜனாதிபதி முறைமையை காதலிப்பதன் காரணமாக இந்த அவர்கள் எலெக்ஷன் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதி, அவர்களுடைய மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருந்தார்கள் நாங்கள் ஜனாதிபதி இல்லாமல் செய்து பாராளுமன்றம் செய்யவில்லை. ஆனால் இப்போ ஒரு காலத்தில் அதனை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்படும். ஏன்னா மக்கள் கேள்வி கேட்பார்கள் இல்லையா? ஒரு காலத்துக்கு இப்போ 1 வருஷம் சரி 2 வருஷம் சரி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர்கள் கேள்வி, அப்படியான ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு அவர்கள் அரசியலமைப்பை சீர்திருத்தம் செய்வார்களாக இருந்தால் அந்த நேரத்தில் மாகாண சபை முறைமை இல்லாமல் போவதற்கான ஒரு சாத்தியம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆகவே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பில் இந்தியாவாக இருக்கலாம் அல்லது தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு என்று வருகின்ற பொழுது என்ன அடிப்படையில் அது சிந்திக்கப்படும்? இப்போ தமிழ் மக்களுக்கான தீர்வு என்ற அடிப்படையில் இவர்கள் மஹிந்த ராஜபக்ச பிரேமதாசாவுடைய கொள்கைக்கு தான் போவார்கள். அவர்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கான பிரதானமான ஊடகமாக அவர்கள் கற்பனை செய்து வைத்திருந்தேன்னு சொன்னால் லோக்கல் மட்டத்திலான அதிகாரம் பகிர்வு. லோக்கல் மட்டத்தில் மிகவும் மாவட்ட அதிகார சபை, அதை விட கீழே உள்ளூராட்சி சபைகள், அதை விட கீழே ஆக்சுவலி டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சிலை விட கீழே தான் அவர்கள் விருப்பம் இருந்தார்கள். நான் நினைக்கிற மாதிரி ஜேவிபியும் செயற்பாடு என்று வருகின்ற போது அந்த ஒரு கொள்கை திட்டத்துக்கு தான் போவார்கள். என்றால் அவர்கள் உங்களுக்கு தெரியும் வரலாற்று ரீதியாக மாகாண சபை முறைமை மிக தீவிரமாக எதிர்த்து நின்றவர்கள். அப்போ அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது அதனை இன்னும் டெவலப் பண்ணி மேம்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் அவர்களுக்கு இல்லை. ஆக மேக்சிமம் அவர்கள் செய்யக்கூடியதுன்னு சொன்னால் இந்த வைத்திருக்கிறது. ஆனால் என்னுடைய ஒரு அச்சம் என்னன்னு சொன்னால் அரசியலமைப்பு தீர்த்திருத்தம் என்ற ஒன்றை தொடங்குவார்களாக இருந்தால் அந்த நேரம் மாகாண சபை முறைமை இல்லாமல் போவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். அந்த நேரத்தில் தமிழ் மக்கள் எந்த விதமான தற்பாதுகாப்பும் இல்லாமல் தான் இருப்பார்கள். ஆனால் மாகாண சபைக்கான ஒரு தேர்தல் தொடர்பில் பேசப்படுகின்றது, எல்லை நிர்ணயம் தொடர்பிலான குழுக்கள் எல்லாம் நியமிக்கப்படுகின்றது. இது நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் குறைவா? இப்போ நான் கடந்த வருடம் செய்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், கடந்த வருஷத்தில் பின்பகுதியிலையும் இந்த வருஷத்தில் முதல் பகுதியிலையும் மாகாண சபை தேர்தல் நடைபெறுவதற்கான சாத்தியம் ஒன்று இல்லை என்று சொல்லிட்டு, ஏனென்று சொன்னால் கடந்த 2 நடந்த தேர்தல்களிலேயும் நீங்கள் எண்ணிக்கை ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜேபி அரசாங்கத்தினுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய வாக்கு பலம் குறைவடைந்திருக்கிறது. பாராளுமன்ற தேர்தல் பெற்ற வாக்குகளை விட உள்ளூராட்சி சபை தேர்தலில் 20 லட்சத்துக்கு மேலமான வாக்குகள் வந்திருக்கு. ஆகவே அந்த ட்ரெண்ட் என்னன்னு சொன்னால் அவரோட சரிவு தான் இருக்குது. இப்போ இருக்கிற நிலையில் அந்த சரிவு இன்னும் கொஞ்சம் கூட இருக்கலாம். இப்போ இந்த மாகாண சபை பட்ஜெட் இஷ்யூகளை பார்க்குற போது இன்னும் கொஞ்சம் கூட இருக்கலாம். அப்படியான ஒரு சூழ்நிலையில் தேர்தல் ஒன்றுக்கு போகிறதுக்கு அவர்களுக்கு விருப்பம் வரப்போவதில்லை. அப்போ நான் இப்போ நினைக்கிறேன், நான் கடந்த வருஷம் சொன்னேன் 30, இப்போ நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் தேர்தல் நடப்பதற்கான சாத்தியமே குறைவு என்று தான். 2026 தேர்தல் நடப்பதற்கான சாத்தியம் குறைவானது என்று தான் நான் நினைக்கிறேன். அப்படி தேர்தல் நடைபெறுமாக இருந்தால் ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் தான் செய்வார்கள். தமிழ் தேசிய பேரவை இந்த நேரத்தில் தமிழ் மக்களுக்கு ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு வேண்டும் என்று தமிழகம் நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். தமிழக முதலமைச்சரும் இந்திய பிரதமருக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கின்றார் இந்த விடயத்தை வலியுறுத்தி. இதனுடைய அடுத்த கட்டம் என்பது இந்திய வெளியுறவு துறையில் ஒரு மாற்றம் ஏற்படுமா? அந்த அளவு தூரம் இப்போ இவர்களுடைய செயல்பாட்டின் காரணமாக அல்ல தமிழ்நாட்டில் இருந்து வருகின்ற செயல்பாட்டின் காரணமாக டெல்லியில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்று நான் நினைக்க இல்லை. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி தவறான ஸ்ட்ராட்டஜி என்றும் நான் நினைக்கிறேன். ஒரு ஆரம்பம் என்ற வகையில் நீங்கள் தமிழ்நாடை டார்கெட் பண்ணுறது புத்திசாலித்தனமான செயல்பாடு என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இவ்வளவு காலமாக எங்களுடைய அரசியல்வாதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 20-25 ஆண்டுகளாக அவருடைய கவனம் இருந்து டெல்லியில் தான்.
டெல்லிக்கு போகணும், டெல்லிக்கு கடிதம் எழுதணும், பிரதமர் அங்கே தான் இருந்தது. அதில் எதுவுமே நடைபெறவில்லை என்று அவர்களுக்கு எங்கள் மேலே ஒரு 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 அனுதாபம் இருக்கல. என்ற கலாச்சார ரீதியாக நாங்கள் அவர்களோட ஃபிட் ஆகி போகிற ஆக்கள் இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும், திம்பு பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற காலத்தில் ராஜீவ்காந்தியினுடைய பிரதிநிதிகள் எவ்வளோ மோசமாக தமிழ் பிரதிநிதிகளை நடத்துகிறான்னு சொன்னால் என்ன, அந்த கல்ச்சரல் நெருக்கம் இருக்க இல்லை. ஆனால் எங்களுக்கு தமிழ்நாட்டில் அந்த கல்ச்சரல் நெருக்கம் இருக்கிறது. அதன் காரணமாக அது தமிழ்நாடு ஒரு ஒரு பலம் வாய்ந்த ஒரு அரசியல் நிறுவனம் தான். அது ஒரு புத்திசாலித்தனமான ஆரம்பம் என்று தான் நான் நினைக்கிறேன். இப்போ அங்கே நீங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி அதனூடாக தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சித்தல் என்பது. ஆனால் அது இடம்பெறுவதுன்றது அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறது இல்லைன்னு சொன்னாங்க. இல்லை, ரைட், தமிழ்நாட்டில் நாங்கள் அவ்வளோ மோசமான செயல்பாட்டில் ஈடுபட்டிருந்திருக்கோம். அதன் காரணமாக தமிழ்நாட்டினுடைய ஆதரவை நாங்கள் முழுமையாக இழந்து தான் இருக்கிறோம். அவை அத்தகைய ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டினுடைய ஆதரவை மீண்டும் கட்டி எழுப்புவது என்பது அவ்வளோ இலகுவாக இருக்க போவதில்லை. நீண்ட காலத்தில் சிஸ்டமேட்டிக்காக செய்யணும். ஆனால் என்ற பயம் என்னன்னு சொன்னால், இவர்கள் ஆரம்பிப்பார் அப்புறம் விட்டுருவார்கள் என்ற இவர்களுக்கு ஒரு சஸ்டெயினபிலிட்டி இல்லை. ஆனால் இலங்கையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். தமிழ் கட்சிகளில் 11 பேர் இருக்கின்றார்கள், அதில் ஒருவர். இந்த ஒருவர் சென்று அங்கு எல்லா கட்சிகளையும் பேசி, குறிப்பாக திமுகவுடன் பேசி முதலமைச்சர் அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார் இந்திய பிரதமருக்கு. இதனை மற்ற கட்சிகளும் செய்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் இது இன்னும் கொஞ்சம் ஒரு பலமாக ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமென்று தான் நான் நினைக்கிறேன். இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும். மீண்டும் எங்களுடைய ஜனநாயக தன்மையையும் எங்களுடைய நான் வயலன்ஸையும் அடிப்படையாக வைத்து அந்த உறவை நீங்கள் கட்டி எழுப்பணும். அந்த 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 கெப்பாசிட்டியும் அந்த புத்திசாலித்தனமும் தமிழ் கட்சிகளுக்கு இருக்க வேண்டும் என்றது தான் என்னுடைய ஆசை. பொது வேட்பாளர் என்ற விடயம் சிவில் தரப்புகள் கட்சிகள் இணைந்து கொண்டு வந்தார்கள். எனினும் அதன் பின்னர் அதனுடைய செயற்பாடு என்பது முழுமை இல்லாமல் முடிவடைந்து விட்டது. பொது வேட்பாளரையும் தமிழரசு கட்சியிலிருந்து விலத்தி விட்டது. இந்த செயற்பாட்டை இவ்வாறு பார்க்க முடியும். பொது வேட்பாளர் என்று கொண்டு வந்த போதே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தெரியாது, நான் சொன்ன ஒரு விஷயம் தான். நான் அதை அப்ரூவ் பண்ணேன். நான் சொன்னால் அது ஒரு ராங்கான ஒரு டிசிஷன் என்று தான் நான் நினைச்சேன்னு சொன்னால், தமிழ் வேட்பாளர் ஒருவர் இருப்பாராக இருந்தால் அவர் பிரதான கட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்றது தான் என்னுடைய ஐடியாவாக இருந்தது. நீங்கள் எங்கேயோ ஒரு ஆளை கொண்டு வந்து பொதுவாக எல்லாருக்கும் என்று வைக்கும் போது அவர் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை என்று தான் நான் நினைச்சேன். அதன் காரணமாக தேர்தலுக்கு முதலே நான் அதனை அப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் இது சரியான ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அவ்விதம் தான் இடம்பெற்றது. ஆனால் தேர்தல் இடம்பெற்ற பிறகு என்ன நடைபெற்றதுன்னு சொன்னால், அந்த வேட்பாளரை பிரதானமான தமிழ் கட்சி நிராகரித்திருந்தது. அவருடைய பெற்ற வாக்குகள் மிக குறைவான வாக்குகள் தான் பெற்றிருந்தார். சில இடங்கள் 2வது இடம் 3வது இடம் கூட இடம் வந்தார். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு 2.5 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை அது ஒரு நத்திங். நீங்கள் தமிழ் மக்களுடைய பொதுவான ஒரு வேட்பாளர் என்று நிறுத்துகின்ற போது அவர் உங்களுடைய பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றிருப்பாராக இருந்தால் நீங்கள் பாரதூரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கும். நீங்கள் ஒரு 2 லட்சம் வாக்குகள் தான் பெற்றதன் காரணமாக அதுக்கு எந்த விதமான மரியாதையும் இருக்கில்லை. மற்றது அந்த கொள்கைக்கு தமிழ் மக்களிடையே இருக்கின்ற அந்த 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 வாக்கு வீதம் எதனையும் நிரூபிப்பதாக இருக்கல, தெளிவாக சொல்லக்கூடிய ஒன்றா இல்லை, அது எதனையும் நிரூபிக்கல. அதன் காரணமாக அது அப்படியே இல்லாமல் போன ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அதில் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் இருக்க இல்லை என்ற நான் நினைக்கிறேன். அந்த கான்செப்டே வீக்காக இருந்ததுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனால் அதொன்று, ஆனால் அத்தகைய ஒரு வேட்பாளர் வருகின்ற போது அதனை ஆதரிக்க வேண்டிய ஒரு அவசியம் பிரதான தமிழ் கட்சிக்கு இருந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ எங்களுக்கு விருப்பம் இல்லாட்டியும் கூட அது தீர்மானித்து அதனை செயல்படுத்த முனைகின்ற ஒற்றுமையாக கொண்டு வந்திருக்க வேண்டும், ஒரு ஆதரவு அளித்திருக்க வேண்டும். ஆனால் பிரதான தமிழ் கட்சி என்ன செய்தாலும் சொன்னால் நாங்கள் வெளிப்படையாகவே நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லி வெளிப்படையாக எதிர்க்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. என்னத்துக்கு வெளிப்படையாக எதிர்க்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. நீங்கள் குவைட்டாக இருந்திருக்கலாம், இது பற்றி எங்களுக்கு எந்த விதமான அபிப்பிராயம் இல்லைன்னு சொல்லி, ஆனால் நாங்கள் எதிர்ப்போம் என்று சொல்லி அதனை எதிர்த்திருந்தால் அது மிக தவறான ஒரு அரசியல் என்னன்னு சொல்கிறது ஒரு நகர்வு தான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு தரப்பு தேர்தலை புறக்கணிப்பதாக அந்த நேரத்திலும் குறிப்பிட்டது. அது ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாகவும் இருந்து வருகின்றது. பாய்காட் அரசியல் எவ்வளவு பாதகமாக அமைஞ்சதுன்னு சொல்லி ஹிஸ்ட்ரி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கு. 2005 ரைட், அதுக்கு முதையும் 2005 முக்கியமாக. அதனால் பாய்காட் அரசியல் என்பது தமிழ் மக்களுக்கு ஏற்புடையது அல்ல. இருக்கின்ற வாக்கை என்ன விதமாக ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம் என்று சிந்தித்து அவ்விதம் பயன்படுத்துவது தான் அவர்களுடைய சிறப்பான ஒரு செயல்பாடாக இருக்கும். பாய்காட் அரசியல் பற்றி சிந்திக்கிற அரசியல்வாதிகள்
தமிழ் தலைவர்கள் இப்போ நமக்கு கடந்த தேர்தலில் கஜேந்திர பொன்னம்பலம் போன்றவர்கள் அதனை ஊக்குவித்திருந்தார்கள், அதை கொள்கையாக கொண்டு இருந்தார்கள். அதெல்லாம் இல்லாமல் தமிழ் மக்கள் செய்கின்ற சேவை அல்ல என்று தான் நான் நினைக்கிறேன். என்ன சொன்னால் நீங்கள் ஒரு முக்கியமான நிகழ்வு இடம்பெறுகின்ற போது எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் சும்மா இருப்பீங்க. ஆனால் 5 வருஷத்துக்கு அது உங்களை பாதிச்சு கொண்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த அதை எப்படி நாங்கள் பயன்படுத்தலாம், அந்த எங்களிடம் இருக்கின்ற இந்த லிமிட்டடான கெப்பாசிட்டியை வைத்துக்கொண்டு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று சிந்திப்பது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஆனால் எங்களோட தமிழ் தலைவர்கள் பெரும்பாலானவர்களுக்கு அவ்விதமான ஒரு பின்புலமோ அவ்விதமான ஒரு சிந்தனையோ இருப்பதாக நான் நினைக்கல. எப்படி தென்னிலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகளை, பெரும்பாலான அரசியல்வாதிகள் எல்லாரும் அல்ல, எப்படி தென்னிலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகளை மகிழ்விக்கலாம் என்றது தான் அவருடைய கவனம் மிக முக்கியமாக இருக்கிறது. தமிழ் கட்சியினுடைய ஒற்றுமை என்பது எந்த அளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது? கட்சிகள் தொடர்ச்சியாக பிரிவடைந்து செல்கின்றது. தற்பொழுது கட்சிகளுடைய எண்ணிக்கையும் கட்சி தலைவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து விட்டது. இப்போ பிரிவடைந்து செல்வது எல்லா சமூகங்களும் இடம்பெறுறது தான். இப்போ தென்னிலங்கையில் கட்சிகள் ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பல கட்சிகள் இருக்கின்றது. அது ஒரு இயல்பான அரசியல் போக்கு தான். அதுவும் இப்போ இருக்கிற காலத்தில் சிந்தனை ரீதியாகவும் தத்துவார்த்த ரீதியாகவும் எல்லாம் வேறு மட்டத்தில் இருக்கின்ற போது அது இயல்பானது. அதை நம்ம விமர்சிக்க வேண்டிய, நான் அதை விமர்சிக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால், உண்மையிலே ஏதாவது ஒரு பொலிசி அடிப்படையில் வித்தியாசம் இருக்க வேண்டும் அல்ல, பிரிந்து நின்று கொண்டும் எல்லாரும் சமஷ்டி என்றால் என்ன? ரைட் அதில் ஒரு நியாயம் இருக்குது. இருந்தாலுமே கூட தேர்தல் வருகின்ற போது நீங்கள் என்ன செய்யணும், நம்பர்ஸை பார்க்கணும். எங்கள் வாக்கு சிதறுவதனால் எவ்வளோ பாதகம் ஏற்படுகின்றது, வாக்கு ஒன்றாக இருக்குமாக இருந்தால் எவ்வளோ இம்பேக்டை கிரியேட் பண்ணலாம் என்றதை சிந்திப்பீர்களாக இருந்தால் ஒரு உடன்படிக்கை அடிப்படையில் நீங்கள் ஒன்றாக சேர்ந்து போட்டியிடலாம். இப்போ தென்னிலங்கை சொல்லுங்கள், வெற்றி அடைகின்ற எந்த கட்சி தனியாக நின்று வெற்றி அடைந்துன்னு சொல்லுங்க பாப்போம். கூட்டாதான் எல்லாரும் கூட. இந்த யுகம் கூட என்பிபியாக வந்ததான். எக்ஸாக்ட்லி. ஆக இந்த யுகம் கூட்டு கட்சிகளுடைய யுகம் மாதிரி தான் தோணுது. அந்த ட்ரெண்டை தமிழ் கட்சிகளும் பின்பற்ற வேண்டும். அப்போ நான் சொல்ல வரேன் என்னன்னு சொன்னால், இவர்கள் பிரிந்திருப்பது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி தெரியல. நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள், நிறைய பேசுகிறார்கள், தட்ஸ் குட். ஆனால் தேர்தல் வருகின்ற போது ஒரு உடன்படிக்கை அடிப்படையில் நீங்கள் ஒன்றா சேர்ந்து போட்டியிடுங்க, வாசனங்களை பிரித்து கொள்ளுங்கள். தமிழ் மக்களுடைய நலன் என்று வருகின்ற போது அதனை எவ்விதம் பயன்படத்தக்க வகையில் பயன்படுத்தலாம். தமிழரசு கட்சி 2 பிரிவுகள், அது தொடர்ச்சியாக நீடிக்கின்றது. அதனுடைய பிரச்சனையினுடைய தொடர்ச்சி போக்கு என்பது தமிழ் மக்களை எந்த அளவு தூரம்? எந்த ரெண்டு பிரிவு சொல்கிறீங்க? ஸ்ரீதரன் சுமத்ரன் அணி என்பதுதான் வெளிப்படையாக தெரிய வருகின்ற விடயம். தற்பொழுது அரசியலமைப்பு பேரவையில் தொடர்ச்சியாக இராணுவத்திற்கும் அரசாங்கத்திற்கும் ஸ்ரீதரன் ஆதரவாக செயற்பட்டார் என்று அவரை அரசியலமைப்பு பேரவையிலிருந்து விலகுமாறு கட்சியின் அரசியல் குழு பணிப்புரை விடுத்திருக்கின்றது. இப்போ சமஷ்டி இந்த கட்சி ஐடாக் கட்சி யுத்தம் முடிவடைந்த காலத்திலேருந்து தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தது எதுவுமே இல்லை. ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த விதமான ஒரு செயல் திட்டம் ஒன்று காணப்படவில்லை. அந்த விதமான ஒரு சிந்தனையும் அவர்கள் இருப்பதாக நான் நினைக்கல. இப்போ நீங்கள் எங்களுக்கு ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கின்ற ஒரு நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தனி நாடு கிடைக்க போகிறது இல்லைன்றதான். அப்போ நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த முறைமையில் தான் நீங்கள் செயல்பட வேண்டும். அப்போ இந்த முறைமையில் செயல்படுகின்ற போது அதிலிருந்து நீங்கள் வெளியே வாங்க பங்கு பற்றாதீர்கள் என்று சொல்வது இந்த பாய்காட் எலெக்ஷனுக்கு சமமான செயல்பாடு. என்றால் உங்களோட ப்ரெசன்ஸ் அங்கே முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன ஆக குறைந்தது. நீங்கள் வாய் திறந்து கதைக்காவிட்டாலும் என்ன நடக்கிறது என்று சொல்லி எப்படி சிந்திக்கிறார்கள், என்னுடைய அடுத்த பக்கத்தினர் எப்படி சிந்திக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய எளிமைக்கு நீங்கள் அங்கே இருந்தாங்க. ஆகவே ஸ்ரீதரன் அதுலேருந்து விலக வேண்டும் என்று கேட்குறது மிக மோசமான ஒரு அரசியல். ஆனால் அதில் இப்படி பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஸ்ரீதரன் மட்டுமல்ல, ஸ்ரீதரன் அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார் அந்த பரிந்துரைக்கு. அங்கே இருக்கின்ற சிவில் தரப்புகள் ஸ்ரீதரனுக்கு எதிராக, ஸ்ரீதரனுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள். குறிப்பாக சிவில் நிர்வாகத்தில் இராணுவத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரியை கணக்காய்வாளராக கொண்டு வர வேண்டும் என்பதுதானே அந்த நான் சொல்ல வர்றேன். என்னன்னு சொன்னால், அவரை நீங்கள் விலகுங்க என்று சொல்கிறது தவறு. ஆனால் அவருடைய வாக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லாவிட்டால் உங்களுடைய கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையில் அல்லது உங்களுடைய கட்சியின் பிரதிநிதி என்ற அடிப்படையில் அவருடைய வாக்கை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பு தான் உங்களுக்கு இருக்குது. ஆனால் 21வது திருத்தத்தில் அரசியலமைப்பு பேரவைக்கு சுயாதீனம் இருக்கின்றது. அந்த உறுப்பினர் கட்சியினால் கட்டுப்படுத்த முடியாதவர் என்று கூறப்படுகின்றது. இல்லை, அது சட்டம் என்ன வேண்டாம்னு சொல்லலாம். ஆனால் அவர் கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் என்ற வகையில் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இயலுமை கட்சிக்கு இருக்க வேண்டும். அப்படி அவர் கட்சியினுடைய
கட்சியினுடைய கொள்கைக்கு ஏற்றவாறு இல்லை என்றால் அவரை விலத்துவதில் தவறில்லை. அப்போ நான் சொல்ற 2 விஷயம் இல்லையா, ஒன்று வந்து அங்கு இருப்பது, 2 அவர் எவ்விதம் வாக்களிப்பார் என்பது. அப்போ என்னுடைய கோணத்தின் அடிப்படையில் அவரை விலகச் சொல்வது மிக தவறான அரசியல். அதில் ஒரு பர்சனல் அட்டாக்கும் கூட இருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். சுமந்திரனுக்கு சிறிதரன் மேலே இருக்கின்ற கசப்பின் காரணமாக செய்தால் கூட இருக்கலாம், விதமான ஒரு பாசிபிலிட்டி இருக்கின்றது. ஆனால் அவருடைய வாக்கு இவர்களுக்கு ஏற்புடையதாக இல்லாவிட்டால் இவர்களுக்கு எல்லா உரிமையும் காணப்படுகின்றது. அதனை விமர்சிப்பதற்கும் அடுத்த முறை அவர் வாக்களிக்கின்ற போது தங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் வாக்களிக்க செய்யப்படுங்க என்று சொன்னால் ஸ்ரீதரன் என்பது தனி மனிதன் அல்ல, ஒரு கட்சியினுடைய உறுப்பினர், ஒரு மக்களுடைய உறுப்பினர். ஆகவே அந்த மக்களிடம் அந்த கட்சியினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப வாக்களிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. ஆகவே நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் தமிழ் கட்சிகளும் தமிழ் குழுக்களும் இதன் 2 பிரச்சனையாக பார்க்கணும். ஒன்று அவர் அதில் உறுப்பினராக இருப்பது, 2 அவருடைய வாக்கு. உறுப்பினராக இருப்பதை விலகச் சொல்வது மிக பாரதூரமான பிள்ளையாக இருக்கும். ஆனால் அது நாடாளுமன்றத்தில் அவர் 26 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சிறு கட்சியினுடைய பிரதிநிதியாக தான் இருக்கின்றார். மற்ற கட்சியினுடைய பிரதிநிதிகளும் சிறிதரன் தங்களுடைய அபிலாசைகளை பிரதிபலிக்காமல் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுகின்றார் என்பதை நாடாளுமன்றத்தில் விமர்சிக்கின்றார்கள். அதான் சொல்றேன், எல்லாரும் சேர்ந்து அவருடைய ஓட்டை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். இப்போ நான் சொல்றேன், ஸ்ரீதரன் குழுவில் இருக்கிறது என்பது பெரிய ஒரு நலனாக பார்க்கப்பட வேண்டும், பெரிய ஒரு பலமாக பார்க்கப்பட வேண்டும். தமிழர் ஒருவர் இருக்கிறார், தமிழ் அது அதனூடாக தமிழ் மக்களுடைய நலனை பேணக்கூடிய ஒரு இயலுமை அவருக்கு வருகின்றது இல்லை. ஆகவே அவருடைய அங்கத்துவம் என்பது ஒரு அரசியல் பலமாக பார்க்கப்பட வேண்டும். ஆனால் ஓட் பண்ணுகின்ற போது நீங்கள் எப்படி ஓட் பண்ணுறீங்கன்ற நீங்கள் வேண்டிய மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். சுமந்திரனுக்கு தேவையான மாதிரி கூட அதை கண்ட்ரோல் தவறு இல்லை. அது 2 வேறையாக பார்க்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் தமிழ் மக்களுடைய அரசியலுக்கு இந்தியா தான் தொடர்ச்சியாக ஒரு பாதுகாப்பாக இருப்பதாக கூறப்பட்டு வந்தாலும் இங்கிருக்கின்ற செயற்பாடுகள் என்று வருகின்ற பொழுது தேர்தலை ஒட்டியத்தான் இங்கு ஒற்றுமை பற்றி பேசப்படும், அல்லது கட்சிகளுடைய கூட்டுக்கள் பற்றி பேசப்படும். இது ஒரு நீண்ட கால பிரச்சனையாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக கூட்டுக்கள் ஏற்படும், அல்லது சிவில் தரப்புகள் வந்து சில விடயங்களை பேசிவிட்டு செல்வார்கள். ஒரு தொடர்ச்சியான செயற்பாடு இல்லாமை என்பது தமிழ் மக்களினுடைய இந்தளவு தூர பாதகத்துக்கு ஒரு காரணம் என்று பார்க்கலாம். நிச்சயமாக அது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அது ஒரு பிரச்சனையாக சுட்டி காட்டப்பட வேண்டும். அதற்கு எதிராக செயல்பட வேண்டிய அவசியம் தமிழ் வாக்காளர்களுக்கும் தமிழ் சிவில் சொசைட்டிக்கும் இருக்கின்றன நினைக்கின்றேன். ஏனென்றால் உங்களுடைய கட்சி, உங்களுடைய பிரதிநிதித்துவ கட்சி சரியாக செயல்படாவிட்டால் அதனை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. அப்போ நீங்கள் தேர்தல் இல்லாத காலத்தில் அதனை வேறு வழிமுறைகளூடாக அதை செய்ய வேண்டும். தேர்தல் வருகின்ற போதும் கூட அவர்கள் செய்யாவிட்டால் அவர்களுக்கு எதிராக உங்களுடைய வாக்கு பயன்படுத்த வேண்டும். இப்போ நான் கடந்த காலத்தில் நினைச்சேன்னு சொன்னால் ஒரு தமிழ் அரசியலுக்குள்ள ஒரு மாற்று அரசியல் அவசியம் என்று சொல்லி. ஆனால் இப்போ நடந்த என்ன கடைசியில் சொன்னால் தமிழ் அரசியலுக்கு வெளியில் ஒரு மாற்று அரசியல் இடம்பெற்றது தான் இந்த கடந்த தேர்தலினுடைய ஒரு சுவாரஸ்யமான ஒரு பரிமாணம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு அரசியலமைப்பு மாற்றத்தினூடாக அல்லது ஒரு அரசியலமைப்பினூடாக எங்களுக்கு தீர்வு வேண்டும் என்று தமிழினம் கூறுகின்றது. இதுதான் தொடர்ச்சியான காலங்களில் அரசாங்கத்தினுடைய பேச்சுவார்த்தைகளுக்கு செல்கின்ற பொழுது இவர்கள் பேசுகின்ற விடயம் சமஷ்டி. ஆனால் இலங்கையினுடைய அரசியலமைப்பாக இருக்கலாம், இதுவரை காலம் பேசிய விடயங்களாக இருக்கலாம், இதனை வைத்துக்கொண்டு எந்தளவு தூரம் எங்களுக்கு அதிகாரம் வேண்டும், எந்தளவு தூர உச்ச அதிகாரம் வேண்டும், எந்தளவு தூரம் நாங்கள் இந்த விடயங்களில் இறங்கி செல்ல வேண்டும் என்ற எந்த விதமான ஒரு வெளிப்படுத்தல்களும் இதுவரை தமிழர் தரப்பிடமிருந்து செய்யப்படவில்லை, சிவில் தரப்பிடமிருந்து கூட செய்யப்படவில்லை. பல சட்டத்திறனிகள் அரசியல்வாதிகளாகவே இருக்கின்றார்கள், சிவில் தரப்புகளிலும் இருக்கின்றார்கள். இப்படியான ஒரு வெளிப்படுத்தல் அவசியம் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் உங்களுடைய சித்தாந்தங்களையும் தெளிவாக வரையறுத்து அதனை முன்வைக்க வேண்டிய ஒரு அவசியம் உங்களுக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இப்போ இருக்கின்ற யதார்த்தத்துக்கு அடிப்படையில் நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம், என்ன செயல் முற்படுகின்றோம் என்று அரசாங்கத்துக்கும் தமிழ் மக்களும் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் பிரதான தமிழ் கட்சிகளுக்கு இருக்கும். ஆனால் என்ன நான் நினைக்கிறேன்னு சொன்னால் அந்த டைமை நாங்கள் தாண்டிட்டோம்னு தான் நினைக்கிறேன். இனி அதை பற்றி பேசுவது கஷ்டம் என்று சொன்னால் இப்போ யாழ்ப்பாணத்துக்கு வந்து பார்த்த பிறகு நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் அந்த விதமான ஒரு ஊக்கம் இருப்பதாக எனக்கு தெரியல. தமிழ் அரசியல் கடந்த காலத்தில் வைத்திருந்த ஐடியலிசத்தை இன்னும் மெயின்டைன் பண்ணுகின்றதுக்கான ஒரு ஊக்கம் வடப்பகுதியில் இருக்கிற மாதிரி எனக்கு சரியாக தெரியல. அந்த நான் பிள்ளையாக இருக்கலாம், பட் அந்த உணர்வு தான் எனக்கு இப்போ ஏற்படுகின்றது. அதனை தாண்டி ஒரு 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 நார்மலைசேஷனுக்குள்ளே போய்விட்டார்கள் மாதிரி தான் எனக்கு தெரிகின்றது. அதுலேயும் குறிப்பாக யங் ஜெனரேஷனுக்கு இதை பற்றி தெரியாது. அதில் ஒரு பெரிய ஒரு உணர்வுபூர்வமான ஒரு தொடர்பு இருப்பதாகவும் பெருசாக தெரியல. அப்போ அந்த தொடர்பு எங்கே இருக்குன்னு சொன்னால் ஓல்டு ஜெனரேஷன் தான். ஓல்டு ஜெனரேஷன் வந்து யுத்தத்தில் களைப்படைந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற மாதிரியான ஒரு போக்கும் தான் காணப்படுகின்றது. ஆகவே இனி வருகின்ற அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள்லாம் இதனை தீர்மானிக்கும்.
இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த 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 ஒரு இந்த வைவை கொண்டு போக முடியும் அரசாங்கம் நினைத்தால். செம்மணி விவகாரம் உங்களுக்கு தெரியும், 600க்கும் மேற்பட்டவர்கள் புதைத்திருக்கின்றார்கள் என்பது ஒரு இராணுவ தரப்பினருடைய குற்றச்சாட்டு. அவர் தற்பொழுதும் சிறைச்சாலையில் தான் இருக்கின்றார். அவரை காணாமலாக்கப்பட்டவர்கள் சங்கங்கள் போய் சந்திக்கின்றது, அது தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுப்பதாக கூறப்படுகின்றது. எனினும் அரசாங்கம் அந்த விசாரணையில் ஒரு நேரடி தலையீட்டுடன் அல்லது நேரடியாக அவரை நீதிமன்றத்துக்கு கொண்டு வருகின்ற நடவடிக்கையாக இருக்கலாம், அல்லது அது சார்ந்த சுயாதீன விசாரணை பொறிமுறை ஒன்று உண்மையில் முன்னெடுக்கப்படும் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள்? இல்லை, நான் நினைக்கல, அப்படி நினைக்கல. என்ன சொன்னால், எந்த அரசாங்கமும் இலங்கையினுடைய அரசியல் யதார்த்தத்தை வச்சு பார்க்குற போது இராணுவத்துக்கு எதிராகவோ அல்லது செக்யூரிட்டி கட்டமைப்புக்கு எதிராகவோ நடவடிக்கைகளை மேற்கொள்வது தேர்தல் அரசியல் நோக்கத்திலிருந்து பார்க்கின்ற போது சூசைடாகத்தான் இருக்கும். யாராக இருந்தாலும், அது சந்திரிகாவாக இருக்கலாம், அல்லது ரணில் விக்ரமசிங்கா இருக்கலாம், அல்லது அனுராக் குமார் திசாநாயகம், யாராக இருந்தாலும் நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கும்போது பேசலாம், மனித உரிமை, டெமோக்ரஸி என்று கதைக்கலாம். ஆனால் அரசாங்கத்துக்கு வந்த பிறகு என்ன விதமான நடவடிக்கைகள் நீங்கள் மேற்கொண்டாலும், குறிப்பாக நீங்கள் ஒரு விசாரணை கமிஷனை அமைப்பது என்பது கூட மிக பாரதூரமான ஒரு எதிர் செயல்பாடாகத்தான் பார்க்கப்படும். அவை அது கூட நடைபெறும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவை நான் இதற்கு ஒரு சர்வதேச ரீதியில் அழுத்தங்கள் இருக்காதா? நான் நினைக்கல, அது இதுவரைக்கும் இருந்தது இல்லை. என்றால் இப்போ செம்மணி என்று நிறைய தற்பொழுது 100க்கும் மேற்பட்ட தோண்டப்பட்டிருக்கின்றது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. எதிர்வரும் கிழமைகளில் அது ஒரு வழக்கு மீண்டும் வருகின்றது. ஆனால் அந்த 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 பிரச்சனையை உயிருடன் வைத்திருக்க வேண்டிய அவசியம் தமிழ் தரப்புக்கு தான் இருக்கின்றது. அரசாங்கத்துக்கு அந்த 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 பொறுப்பு இருப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லை. ஆகவே அந்த அந்த செயல்பாடு இந்த மட்டத்திலிருந்து வர வேண்டும். ஆனால் அந்த அழுத்தத்தை கொடுக்கலாம். ஒரு இடதுசாரிகள் பௌத்த மதத்துக்கு தற்பொழுதும் முன்னுரிமை அளிக்கின்றார்கள். திருகோணமலையில் புத்த சிலை வைப்பாக இருக்கலாம், தையிட்டி விகாரையாக இருக்கலாம். அரசாங்கத்தில் ஒரு மாற்றம் இல்லை. இது தொடர்ச்சியாக எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தானே? நிச்சயமாக. ஏன்னா இலங்கையில் பௌத்த மதத்தினுடைய செல்வாக்கும் பலமும் என்பது மிகவும் அதீதமானது. அந்த 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 பலத்திலையும் செல்வாக்கிலையும் எந்த விதமான பலவீனமும் ஏற்படவில்லை என்பது தான் இந்த புதிய அரசாங்கம் இப்போ நிரூபிச்சிருக்கின்றது. இடதுசாரி என்ற வகையில் பௌத்தத்துக்கோ சமயத்துக்கோ, பொதுவாக சமயத்துக்கோ குறிப்பாக பௌத்தத்துக்கோ முன்னுரிமை நாம் கொடுக்க போகிறது இல்லை என்ற ஒரு விதமான செக்யூலரிசம், மதச்சார்பையற்ற அடிப்படையில் நாங்கள் செயல்பட போகிறோம் என்ற விதமான இண்டிகேஷன்ஸ் தான் அவர்கள் கொடுத்திருந்தார். ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொன்ன உதாரணங்கள் அவர்கள் அந்த பக்கம் தான் போகிறான்னு சொன்னால் அதுதான் யதார்த்தம். அதான் இலங்கையினுடைய அரசு, அதான் இலங்கையுடைய அரசு. அது செய்யாமல் நீங்கள் செய்ய முடியாது. இப்போ லால்காந்த் ஏதோ சொன்னார்ன்னு சொல்லி மகாசங்கத்தினர் கோபம் அடைந்திருக்கின்றார்கள். இப்போ இன்னொரு கிழமைக்கு பிறகு லால்சாந்த் ஏதோ ஒரு மறைமுகமாகவோ நேரடியாக அதுக்கு மன்னிப்பு கேட்டார்னா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். என்றால் அவர்களுடைய பலம் இன்னும் பலமாக தான் இருக்கு. அப்போ நீங்கள் அப்படி செய்கிறதாக இருந்தால், நீங்கள் அந்த கொள்கை அடிப்படையில் அதனை அப்படியே முன்னெடுத்து செல்வதாக இருந்தால் அடுத்த தேர்தலில் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுப்பீங்களா இல்லையா என்று கேட்டிங்கன்னா நான் நினைக்கிறேன் அனுராக் திசாநாயக்கவோ அல்லது ஜேவிபியோ அந்த ரிஸ்க் எடுப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதன் காரணமாக எல்லா அரசியல்வாதிகள் மாறியும் அவர்களும் செயல்படுகிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். இந்த அரசாங்கத்தை வெளிநாடுகள் ஏற்றுக்கொள்கின்றது. நிச்சயமாக இந்த அரசாங்கம் பாரதூரமான ஒரு செல்வாக்கு இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க மீது ஒரு கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது இந்த அரசாங்கம். தற்பொழுது சட்டமாதிபர் தரப்பில் கூட 2 பிரிவுகள் இருக்கின்றது. அதற்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு முன்வைக்க முடியுமா இல்லையா என்பது தொடர்பில் கூட செய்திகள் வெளிவருகின்றது. ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்தது மட்டுமல்ல, அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து சிறையில் அடைக்க வேண்டிய தேவை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றதா? இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சொன்னால் இப்போ அதில் 2 பிரச்சனை இருக்கின்றது. ஒன்று ரணில் விக்ரமசிங்க போன்ற முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் தொடர்பிலான ஒரு பிரச்சனை வருகின்ற போது அது கவனமாக கையாளப்பட வேண்டும். ஒரு சாதாரண குடிமகன் மாதிரி கையாள முடியாது. அவர் சாதாரண குடிமகன் அல்ல, அவர் முன்னாள் ஜனாதிபதி. ஆகவே அவரை கௌரவமாக நடத்த வேண்டிய ஒரு அவசியம் எப்போ வரைக்கும்? குற்றம் நிரூபிக்கப்படும் வரைக்கும். குற்றம் நிரூபிக்கப்படும் வரைக்கும் அவரை மிக கௌரவமாக நடத்த வேண்டிய ஒரு அவசியம் அரசாங்கத்துக்கு இருந்தது. அவரை எடுத்த உடனே சிறையில் அடைத்தது அந்த 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 இதை அவர்கள் வயலேட் பண்ணார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். அப்போ அவர் வெளியில் இருப்பது என்பது இந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் குடைச்சல் கொடுக்கின்றார். நிச்சயமாக மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க என்பவர் அரசியலில் பலந்துண்டு கொட்ட போட்டவர் இல்லையா? இப்போ அவர் வெளியில் இருந்தாருன்னு சொன்னால் அவர் நிறைய தந்திரோபாயங்கள் பற்றி சிந்திக்கவும், ஆக்களோட கதைக்கவும், ஐடியாஸ் கொடுக்கவும், கூட்டமைப்பு வெளிநாடுகளுடன் எல்லா இயலுமே அவருக்கு காணப்படும். இப்போ கடந்த வாரத்துடைய அரசியல் நிகழ்வுகளில் ஒரு முக்கியமான நிகழ்வு ஐக்கிய தேசிய கட்சிக்கும் எஸ்ஜேபிக்கும் இடையிலான இணைப்பு பற்றி கதைச்சு வருகிறார்கள். அந்த கூட்டமைப்பு ஏற்படுமாக இருந்தால் அடுத்த தேர்தல்
ஜேவிபிக்கு மிக சவாலானது தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தலில் அவர் 2 பேரும் சேர்ந்து இணைந்திருந்தார், வெற்றி அடைந்திருக்க மாட்டார். ஆகவே ரணில் விக்ரமசிங்கே இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளில் அரசாங்கத்துக்கு மிக சேலஞ்சிங்கான அரசியல்வாதி ரணில் விக்ரமசிங்கே தான். சயித் பிரேமதாசா அந்த அளவோ, நமல் ராஜபக்ச அந்த அளவு குறைவு. நாமலை பொறுத்தவரையில் நாமல் வளர்ந்து வர்றன்னு தான் நான் நினைக்கிறேன். எதிர்காலத்தில் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆகும்போது அவர் சொலிடான ஒரு அரசியல்வாதியாக இருப்பார்னு நான் எதிர்பார்க்குறேன். என்ன சொன்னால் பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு கிடைச்சது 3% வாக்கு தான். அதுக்கு அடுத்த தேர்தலில் இப்போ இல்லை உள்ளூராட்சி தேர்தல் அவர் 9% வாக்கு கிடைச்சது. அப்போ கிட்டத்தட்ட 200% அளவுக்கு வாக்கு அதிகரிச்சிருக்கிறார்கள். அது நாமளுடைய தலைமையில் இடம்பெற்ற மாதிரி தான் எனக்கு தெரிந்தது. ஏன்னா மஹிந்த ராஜபக்ச வெளியில் வரல, பாசில் ராஜபக்ச சீன்லே இல்லை. நாமளுடைய அந்த முழுமையாக நாமல் தான். மஹிந்த ராஜபக்ச பின்னுக்கு இருந்த ஐடியாஸ் கொடுத்துருக்கலாம். பட் செயல்பாடு என்று வருகின்ற போது நாமல் தான். அது அவர் செயற்திறனுடன் செய்வதாக தான் நான் நினைக்கிறேன். என்றால் குறிப்பிட்ட 2-3 மாத காலத்துக்குள்ள தன்னுடைய வாக்குப்படத்தை 200% அதிகரிக்கிறது பாரதூரமான ஒரு சேலஞ்ச். அதே நேரம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் நடத்தி காட்டியிருந்தார். நிச்சயமாக. அப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 10 வருஷம் ஆகின்ற போது அவர் முக்கியமான ஒரு அரசியல் சேலஞ்சாக இருப்பார், யார் அரசாங்கத்தில் இருந்தாலும். இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். நன்றி பிரஷ்னு. இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.